தெளிவான வானிலை அறிக்கை. உங்கள் கோபிநாதன் தான் பேசுகிறேன். இன்றைக்கி அக்டோபர் 2ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைக்கி மழை எப்படி இருக்கும், நாளைக்கு மழை எப்படி இருக்கும், இந்த மாதமே மழை எப்படி இருக்கும், வடகிழக்கு பருவமழை எப்போது தொடங்கும், எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வடக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது உருவாயிருக்கு. இது மேலும் தீவிரமடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவெடுக்க போகுது. உருவெடுத்து தொடர்ந்து பார்த்திங்கன்னா இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக பிறகு வலுவிழந்து வடகிழக்கு நோக்கி நகர்ந்து ஒடிசா, குறிப்பாக ஒடிசா மாநிலத்தில் பார்த்திங்கன்னா இது கரையை கடக்க போகுது. இதனால் பார்த்திங்கன்னா பலத்த மழை பார்த்திங்கன்னா ஒடிசா பகுதியில் இருக்கும். ஏற்கனவே ஒரு நிகழ்வு கரையை கடந்து சென்றது. மீண்டும் ஒரு நிகழ்வு அதே இடத்துல ஒடிசாவில் கரையை கடக்குது. இப்போ அது பார்த்திங்கன்னா ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி பிறகு வலுவிழந்து கரையை கடக்க போகுது. தமிழ்நாட்டில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, விழுப்புரம், செங்கல்பட்டு இந்த மாவட்டங்கள்லாம் இன்றைக்கி அக்டோபர் 2ஆம் தேதி இன்றைக்கி கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குது. அந்த ஒடிசாவுக்கு போகிற நிகழ்வுனால நமக்கு தமிழ்நாட்டில் பெரிய லெவலில் மழை எச்சரிக்கையெல்லாம் நம்ம கொடுக்க வேண்டியதில்லை. ஏன்னா அங்கங்கே லேசான தூறல் சாரெல்லாம் இருக்கும். நமக்கு பெரிய லெவலில் மழை இல்லை. நாளைக்கு அக்டோபர் 3ஆம் தேதி நாளைக்கு வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் எந்தெந்த மாவட்டங்கள்லாம் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னா, டெல்டா மாவட்ட விவசாயிகள்லாம் எதிர்பார்த்து காத்துட்ருப்பீங்க. நாளைக்கு காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, விழுப்புரம், புதுச்சேரி, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், கடலூர் இந்த மாவட்டங்களில் நாளைக்கு பார்த்திங்கன்னா கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குது. அதே போல் நாளை மறுநாள் அக்டோபர் 4ஆம் தேதி சனிக்கிழமை பார்த்திங்கன்னா எந்தெந்த மாவட்டங்களில் மழை பெய்யுங்கிறத நான் சொல்கிறேன். எல்லாருமே மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா தான் வானிலை செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க முடியும். அதாவது அக்டோபர் 4ஆம் தேதி திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, விழுப்புரம், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை இந்த மாவட்டங்கள்லாம் கனமழை பெய்யும். இதே போல் வானிலை தகவல்களை நீங்கள் எப்போவும் தெரிஞ்சுக்கணுன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 15ஆம் தேதிக்கு பிறகு தான் ஆரம்பமாகும். அது வரைக்கும் பெரிய லெவலில் எங்கேயும் மழை இருக்காதுன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மறந்துடாமல் இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.